கல்யாணி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ப்ளவுஸு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பேக் ஆம்ஹோலும் பாடியும் அதில் உள்ள நாச்சஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக வருது. பட் ஃப்ரண்ட்டு பண்ணும்போது சம்டைம்ஸ் மேட்ச் ஆகலை, ஸ்லீவனுடைய லென்த் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்து கட் பண்ணாலும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறீங்க. இப்போ இதில் வர்றதுக்கான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு தையல் போடும்போது அந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெளியில் வந்து அவுட்டரில் வந்து வளைவாக இருக்கும், அது வந்து மேட்ச் ஆகிக்கும். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து கிராஸில் கொஞ்சம் உள்கை வெட்டுறனால கிராஸில் தைக்கும்போது கொஞ்சம் தையல் வந்து சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். அந்த தையலை வந்து நீங்கள் லைட்டாக இழுத்து உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ஆம்ஹோலினுடைய, ஏன்னா ஸ்லீவை வந்து லைனிங்கோடைய வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சென்ட்ரு நாச்சு எல்லாமே கரெக்டாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் அந்த ஆம்ஹோலினுடைய நாச்சு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வருது அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற தையல்னால அந்த துணி வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த துணியினுடைய அந்த தையலை வந்து நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டு உடச்சி விட்டுட்டிங்கன்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஆனால் இதை வந்து நீங்கள் பாடியில் ப்ளவுஸினுடைய பாடி ஆம்ஹோல் பண்ணிங்கன்னா அது வந்து துணி இன்னும் ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். இது ஓவரால் எல்லாருக்குமே வர ஒரு சின்ன பிரச்சனை, ஏன்னா மிஷினில் இருக்க ப்ராப்ளத்தினால அந்த இது வரும். ரெண்டாவது வந்து கட்டிங்கில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆம்ஹோல் டெப்த்து வந்து ரொம்ப கட் பண்ணி வெட்டுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாச்சு போடும்போது ரொம்ப அவுட்டரில் தள்ளி போடுறீங்க. ஏன்னா நான் எப்போவுமே நாச்சு வந்து கரெக்டான செஸ்ட் ரவுண்டில் ஃப்ரண்ட்டில் போடுங்க, பேக்கில் மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இதில் வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த்து வந்து ஸ்லீவுக்கும் சரி பாடிக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே அளவு வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள். பாடியில் அதிகமாகவும் ஸ்லீவில் கம்மியாகவும் உள்ளே குடஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாமல், ஏன்னா அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட கிராஸுக்கு அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அந்த முன்பக்கம் வந்து இழுத்துக்கிட்டே போகும். இதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து அதில் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது. இதை அஃபெக்ட் பண்ணுறது இந்த 2 விஷயந்தான். ஒன்று, உங்களுடைய பாடி ஆம்ஹோலை விட ஸ்லீவ் ஆம்ஹோல் வந்துட்டு அந்த தையல் போட்டு சுருங்கி இருக்கும். இல்லாட்டினா ஆம்ஹோலினுடைய டெப்த்து வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக இந்த 2 கம்ப்ளைண்ட்னால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா பேக் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சுற்றளவில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டான அளவில் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள தள்ளி கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே உள்கை வெட்டும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக தான் வரணும். ஏன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக 1 தடவைக்கு 2 தடவை டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி அவுட்டரில் விடுற கிளாத்தும் பாடிக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கும் அதே மாதிரி கரெக்டாக 1.5 இன்ச்சு மட்டும் விட்டீங்க அப்படின்னா சைடு வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். அதே மாதிரி பட்டியினோட உயரம் வந்து 2 ஒரே அளவாக வரணும். பட்டி வந்து பேக்கை விட ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. அப்படி போனாலும் உங்களுக்கு வந்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் வர ப்ராப்ளம் உங்களுக்கு சைடுக்கும் வரும். அதனால் ஒன்று டிபெண்ட் பண்ணி வர விஷயம் அப்படிங்கும்போது கட்டிங்கை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ வியூவர்ஸ்.